நான் பலமுறை சொல்றேன், சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குற நிலைமையில இருக்குது. எப்போ எந்த ஒரு அரசு, எந்த ஒரு நாடு சட்டம் ஒழுங்கிலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலைமை இருக்குதோ, அப்படி இருக்கும்போது அது மக்கள் நலன்லாம் அக்கறையே காட்ட முடியாது, கவனமே செலுத்த முடியாது. இதான் இருக்கிறது. உலகம் முழுமைக்கும் இருக்கிற பெரும் அறிஞர்கள் நமக்கு கற்பிச்சு வச்சிருக்க கோட்பாடு இதுதான். நீங்க சட்டம் ஒழுங்குங்கிறது ஒரு அடிப்படை, அதையே சரி செய்ய முடியலன்னா மக்கள் நலன் சார்ந்து வேற என்ன பண்ணுவீங்க? இப்ப நாங்குநேரியில அந்த கொலை எப்படி அன்னைக்கெல்லாம் பாக்குறேன் ஒரு காணொலியில், ஐயோ இது என்ன கொடுமைன்னு போடுறான் பாருங்க. ஒருத்தர் தலையில பெரிய கள்ளத்துக்கு போட்டு போடுறான். அந்த காணொலியை நீங்க பார்த்து அப்ப எப்படி சாதாரணமா கொலை பண்ணிடலாம்? ஏன்னா இங்க கொலைக்கு அதிகபட்சம் 90 நாள் தானே. உரிய சான்றுகளோட இந்த குற்றம் நிரூபிக்கப்படாதனால் அதை குற்றவாளிக்கு சாதகமாக எடுத்து விடுதலை செய்யறோம்னு வெளியில வந்துடுவாங்க. அப்புறம் வெளியில் மறுபடியும் ஒரு கொலை, இவ்வளவுதான்டா அப்படின்னு வந்துருதுல்ல. சட்டம் இருக்கு, அது முறையான நடைமுறைப்படுத்தப்படாதனால குற்றங்கள் பெருகி கொண்டே போகுது. உங்களுக்கு தெரியும், சொல்ற எல்லாருமே இந்த கொலையில கூட, நாங்குநேரி கொலையில கூட கொலையாளிகள் போதையில் இருந்தாங்கன்னு. அன்னைக்கெல்லாம் ஒரு வலைவெளியில் காணொலி போக்குற ஒருத்தன் மயிலுந்த ஓட்டி போறான், அவன் தாறுமாறா ஓட்டி எல்லாரும் மேலே ஏற்றி கொண்டு ஒரு கடையில் இடிச்சிடறான். அது காரணம் போதை தான். அப்போ மதுவை திடப்போதைகளை அதை கஞ்சா அப்படின்னு மாதிரி அந்த திடப்போதை எல்லாத்தையும் நம்ம அங்கீகரிச்சு விட்டு திறந்து விட்டுட்டு அப்புறம் அதில் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு எல்லாம் பேசுவது ரொம்ப வேடிக்கையா இருக்கும்.